அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் எதை தருவார்கள்ன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம அப்பாயின்மெண்ட்ல நிறைய கேட்கக்கூடியது இந்த குரு தசை வந்தா குழந்தைகள் நல்லா இருக்கும், இல்ல பொருளாதாரம் மேம்படுன்ற கேள்வியும், சுக்கிர தசை வந்தா மகிழ்ச்சி பொருங்கும், நல்ல ஆடம்பர சொகுசு வீடு மனைகள்லாம் அமையுன்ற ஒரு பொதுவான கேள்விகள் இருக்கு. ஏன்னா குருவுடைய காரகம் தனமும் குழந்தை காரகத்தையும் தன்னுள் வைத்திருக்கிறார். சுக்கிரன் சுகபோக காரங்களையும் வசதி வாய்ப்புகளையும் வைத்திருக்கிறார், இல்வாழ்க்கை சுகங்களையும். அப்ப இந்த ரெண்டு பலன்களை மட்டும்தான் குரு தசையோ சுக்கிர தசையோ தருமா அப்படின்ற கேள்விதான் நிறைய இருக்கு. கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு கிரகங்களும் பொது காரகங்களின் அடிப்படையில தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு சுயஜாதகத்தின் அடிப்படையிலும் அந்த கிரகங்கள் வேறுபட்ட பலனை செய்யும். இப்ப குரு பகவான்னா எல்லாருக்கும் குழந்தையை பற்றி தான் சொல்லணும், எல்லாருக்கும் பணத்தை பற்றி தான் சொல்லணும்னு இல்லை. மாறுபட்டு அதே குரு பகவான் பல ஆதிபத்தியங்களை தன்னுள் அடக்கி இருக்கிறார். ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனி ஆதிபத்தியம். அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் குரு சுக்கிரன் எதை தருவார்? அமைவு மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. குரு பகவான் எதெல்லாம் தருகிறார்? குரு எதை தருகிறார்? விஷயம், குரு 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் பெறுகிறார். குரு தருவது 9, 12ஆம் இடத்தின் ஆதிபத்திய பலனை தான். குரு எதெல்லாம் தருகிறார்னா, சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஜாதகருக்கு நடக்குமா? சுபகாரியங்கள், ஒரு சரியான வயதுகள்ல கல்வி படிக்கக்கூடிய நிலை, கல்வியிலே தேர்ச்சி பெறுவது, வேலை வாய்ப்புகளை பெறுவது, திருமணம் நடப்பது, குழந்தைகளை பெறுவது, வீடு வாகனங்களை அமைத்துக் கொள்வது, சக வயதுள்ள நபர்களுக்கு என்னெல்லாம் சுபகாரியம்னு அந்தந்த காலகட்டங்களில் வரையறுக்கப்படுகிறதோ அதெல்லாம் நடக்குமான்றத இந்த குருதான் சொல்றார். தந்தையினால் ஆதாயம் உண்டா? தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டா? இல்ல தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டா? ஜாதக தான தர்ம சிந்தனைகள் கொண்டவரான்றத இந்த குரு தான் உறுதிப்படுத்துறார். அதுபோல இதை மட்டும் குரு செய்யல. மேஷ லக்னத்திற்கு கூடுதலாக விரையாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை ஆதிபத்தியம் எடுத்துக்கிறார். 12ஆம் இடத்தின் மூலியமாக ஜாதகருக்கு வாழ்க்கை எப்படி திருப்தி வரும், தூக்கத்தை பற்றி சொல்கிறார். வாழ்க்கையில ஜாதகர் வாழ்க்கையை முழுவதும் அனுபவித்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாரா? ஆன்மீக சிந்தனையை சொல்கிறது, தூரதேச பயணங்களை சொல்லுது. இன்வெஸ்ட்மெண்ட், ஜாதகர் பெயரில் எதை முதலீடு செய்தாலும் அதனால் லாபங்கள் உண்டா? வியூக வணிகங்களை பற்றி இந்த 12ஆம் இடம் தான் சொல்லுது. அப்ப குரு இங்கு தனத்தை மட்டும் சொல்லல, 9, 12ஆம் இடம் என்ற 2 ஆதிபத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார். 2 ஆதிபத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார் 9, 12 மூலியமா. அப்ப குரு தரது மேஷ லக்னத்திற்கு இந்த 2 பலனை தான். அதுபோல சுக்கிரன் எதை தருகிறார்? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய வீடு, துலாமும் ரிஷபமும் சுக்கிரனும் வீடு. இது என்னவா வருதுன்னா, மேஷத்திற்கு 2ஆம் ஆதிபத்தியமாகவும் 7ஆம் ஆதிபத்தியமாகவும் வருது. 2, 7ஆம் ஆதிபத்தியமாக இந்த ரிஷபமனையும் துலாமனையும் வருது. அப்ப 2ஆம் இடத்தின் மூலியமாக சுக்கிரன் தரது வாக்குஸ்தானம். ஜாதகர் எப்படி பேசுவார்? ஜாதகருக்கு குடும்பம் எப்படி அமையும்? ஜாதகருக்கு அடிப்படை அறிவு எப்படி இருக்கும்? உணவு பழக்க வழக்கங்கள், சமூகத்தில் ஜாதகர் அடிப்படையிலே பெறக்கூடிய அறிவுகளை கொடுக்கிறது. 7ஆம் இடத்தின் வாயிலாக ஜாதகருக்கு எப்படி நண்பர்கள் அமைவார்கள், எப்படி கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டா இல்லையா, சக வயதுள்ள நபர்களா இருக்கட்டும் இல்ல முதியவர்கள் யாராலும் சமூகத்துல ஒருத்தரை சந்திக்கிறாருன்னா அந்த நபரை இந்த 7ஆம் இடம் சுட்டி காட்டுது. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணைவர்களை பற்றி சொல்லுது. பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய ஆண், ஆணாக இருந்தா வரக்கூடிய பெண் எப்படி, இதெல்லாம் சொல்லுது. அப்ப சுக்கிரன் தரது 2, 7ஆம் ஆதிபத்தியத்தின் வாயிலாக குடும்ப அமைவுகளையும் வாக்குஸ்தானத்தையும் ஜாதகருடைய கஜானாவையும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் வாழ்க்கை துணையையும் பற்றி வேஷத்திற்கு உறுதிப்படுத்துது. குரு பாகியத்தையும் விரயத்தையும் கொடுக்குது. அப்ப இந்த 2 கிரகங்களும் இந்த 4 ஆதிபத்திய பலனை தான் தருது. இப்ப பொதுவான இந்த தனக்காரகர் அமையுன்றது மாறுபடுது. இப்ப வேஷத்திற்கே தனத்தை குறிக்கிறது சுக்கிரனா வந்துடுறாரு. அப்ப இதைத்தான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் மேஷத்தில் பிறந்தவருக்கு தருகிறார்கள். அதுபோல ரிஷப லக்னத்திற்கு எதை தருகிறார்னு பார்த்தோம். ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு ரிஷப லக்னம் குரு எதை தருகிறார்? முதல்ல குரு பகவான் தனக்காரகர்னு சொல்றோம். இந்த குரு எதை தருகிறார்? அதுபோல சுக்கிரன் எல்லாம் குரு பகவான் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு குரு எதை தருகிறார்? 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு மனை. இது தனுசு மனை. தனுசு மனை 8ஆம் மனையா வருது. அப்ப 8ஆம் இடத்தின் பலனையும் 11ஆம் மனை மீனமனை இது 11ஆம் மனையா வருது. அப்ப 8, 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை முதல்ல குரு பெறுறார். 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் பெறுகிறார். 8ஆம் இடத்தின் மூலமாக ரிஷப லக்னத்துக்கு குரு எதெல்லாம் தருகிறார்னா, இடமாற்றத்தை பற்றி குரு தான் சொல்றார்.
ஆயிலை குரு தான் சொல்றார், தண்டனைகளை குரு தான் சொல்றார். அதுபோல பிறருடைய சொத்துக்கள், பிறருடைய தனத்தை குரு தான் சொல்றார். அதுபோல இந்த 8ஆம் இடத்தின் வாயிலாக இன்னொன்னு சொல்றார், வெளியூர் தூரதேசங்கள் வெளிநாடு வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். வெளியில் சொல்ல முடியாத தனத்தையும் தருகிறார், துக்கங்களையும் தருகிறார், இழப்பையும் சொல்கிறார். அப்ப 8ஆம் இடத்தின் வாயிலாக குரு தரது அதீத மாற்ற பலனை இந்த 8ஆம் இடத்தின் வாயிலாக தரார். 11ஆம் இடத்தின் வாயிலாக குரு என்ன தர கடமைப்படுகிறார்னா, மனிதனுடைய ஆசை. ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஒரு ஆசைப்படுறாரு, அது நடக்கணும்னா இந்த குரு தான் உறுதிப்படுத்துறார். இப்ப இந்த குரு பகவான் எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அதையும் நம்ம இந்த பேசிக் வீடியோலயே பார்த்துடலாம். ரிஷப லக்னத்திற்கு மீன வீட்டின் வாயிலாக லாப பலனை தருகிறார். 2வது திருமணம், முதல் திருமணம் சரியா போல, 2வது திருமணம் ஒரு ஜாதகத்திற்கு ரிஷபத்திற்கு நல்லா இருக்குமா, அத இந்த மீனமனையும் அதன் குரு பகவான் உறுதிப்படுத்துறார். அதுபோல மூத்த சகோதர சகோதரிகள ஆதாயத்தை உறுதிப்படுத்துறார். இப்ப இந்த தனுசு மீனத்தின் வாயிலாக குரு தர இருப்பது 8, 11ஆம் இடத்தின் பலன் தான். ஒருவேளை இந்த பலன் 8ஆம் இடத்தின் வாயிலாகவும் 11ஆம் இடத்தின் வாயிலாகவும் நல்ல பலன் கிடைக்கணும்னா புதன் சனியோட தொடர்புல இருந்தா நல்ல பலன் கிடைக்கும். புதன் சனியினுடைய தொடர்புல இருந்தா நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் என்னெல்லாம் தரா, ரிஷபம் இது துலாம் வீடு. இப்ப சுக்கிரனால் என்ன தரும், ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியா வந்துடுறார், லக்னத்திற்கு அதிபதி, 1ஆம் வீட்டின் அதிபதியா வரார், 6ஆம் வீட்டின் அதிபதியா வரார். சுக்கிரன் என்னெல்லாம் தெரிகிறார்னா, லக்னத்தின் வாயிலாக ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன் எப்படி இருக்கும், சமூகத்துல ஜாதகர் எப்படிப்பட்ட திறனை வெளிப்படுத்தக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்தும். அதுபோல 6ஆம் இடத்தின் வாயிலாக ஜாதகருக்கு கடன் எப்படி இருக்கும், நோய் எப்படி இருக்கும், எதிரி எப்படி இருக்கும், வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும், அதுபோல ஜாதகர் வேலையை எப்படி செய்வார், என்ன மாதிரியான வேலையை ஜாதகர் செய்வார், வேலையில நல்ல பலன் உண்டான்ற சொல்லுது. இந்த 2 இடத்தின் ஆதிபத்தியின் வாயிலாக நன்மை கிடைக்குன்னா இங்கேயும் ஒரே விதிதான். சனி புதன் தொடர்புல இருப்பது, சனி புதன் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்புல இருந்ததுன்னா 1ஆம் இடமும் 6ஆம் இடத்தின் வாயிலாகவும் நல்ல பலன் கிடைக்கும். அப்ப குரு ரிஷப லக்னத்திற்கு தருவது 8, 11ஆம் இடத்தின் பலனை, சுக்கிரன் தருவது சனி புதன் அதாவது 1, 6ஆம் இடத்தின் பலனை. இதைத்தான் குரு சுக்கிரன் ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு தரப்போகிறார். இதை நல்ல முறையில செய்யணும்னா சனி புதனுடைய தொடர்பு இருக்கணும். இது ரிஷப லக்னத்திற்கு பார்த்தோம், அதாவது ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அதுபோல மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, குரு சுக்கிரன் எதை தருகிறார்கள், மிதுனத்திற்கு குரு என்னென்ன ஆதிபத்தியம் வராருன்னா 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை, தனுசுமனை 7ஆம் இடம் வரும். அப்ப 7ஆம் இடத்தின் ஆதிபத்திய பலனையும் 10ஆம் இடம் மீனமன வேணும். அப்ப 10ஆம் இடத்தின் ஆதிபத்திய பலனையும் தான் குரு தரார். 7, 10ஆம் இடத்தின் பலனை தான் குரு தரார். 7ஆம் இடத்தின் பலன் என்ன வருது மிதுனத்திற்குன்னா, வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமைவார்களா, வாழ்க்கை துணையினால் ஆதாயம் கிடைக்குமா, கூட்டு பிசினஸ் ஆதாயம் பண்ணுமான்றத இந்த தனுசு மனையின் 7ஆம் இடத்தின் வாயிலாக மிதுனத்துக்கு குரு தரார். அப்புறம் 10ஆம் இடத்தின் வாயிலாக ஜீவனம், இந்த பிறவியில் எப்படிப்பட்ட அதிகார பதவியை பெற போறார், எப்படிப்பட்ட தொழிலை செய்ய போகிறார் என்ற அந்த பலனை இந்த 10ஆம் இடத்தின் வாயிலாக தருகிறார். அப்ப குரு தருது 7, 10ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களை. அதுபோல சுக்கிரன் எதை தருகிறார், சுக்கிரன் துலாம் மனையின் வாயிலாக 5ஆம் வீட்டின் பலனை தருவார். அதாவது குழந்தைகள், மிதுனத்தில் பிறந்தவருக்கு குழந்தை எப்படி இருக்கும், குழந்தைகள் ஆதாயம், முன்னோர்களால் ஆதாயம் கிடைக்குமா, பூர்வீகத்தினால் ஆதாயம் கிடைக்குமா, ஜாதகருடைய மன உறுதி எப்படி இருக்கும், ஜாதகருடைய கற்பனை திறன் எப்படி இருக்கும், சிந்தனை திறன் எப்படி இருக்கும், யூனிவர்சல் ஃபேக்டர்ன்ற மாதிரி அறிவு திறன் பெரிதும் இருக்குமான்றத இந்த 5ஆம் இடம் சொல்லுது. அதுபோல ரிஷபமனையின் வாயிலாக மற்றொரு வீடு ரிஷபமனை, ரிஷபமனையின் வாயிலாக 12ஆம் இடத்தின் பலனை செய்கிறார். இந்த 12ஆம் இடம் என்னெல்லாம் தெரிகிறது, மிதுனத்தில் பிறந்தவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் உண்டா, வாழ்க்கையில திருப்தி அடைவாரா, எதை பெற்றாலும் அதில் திருப்தியான வாழ்க்கை மனத்தை பெறுவாரா அப்படின்றத சொல்லுது. வியூக வணிகங்கள், வெளிநாடு பயணங்களை பற்றி சொல்கிறது. நிம்மதியாக இன்பமாக தன் நாட்களை கழிக்கக்கூடியவரான்றத இந்த 12ஆம் இடத்தின் வாயிலாக சொல்லுது. 12ஆம் இடத்தின் வாயிலாக இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகம், வெளிநாடு தொடர்புகள் ஜாதகருக்கு உறுதிப்படுத்துது. அப்ப குரு தரது 7, 10ஆம் இடத்தின் பலனை, சுக்கிரன் தரது 5, 12ஆம் இடத்தின் பலனை தருகிறார். அப்ப குரு சுக்கிரன் இதைத்தான் தருதே தவிர குரு சுக்கிரன் பணத்தையும் மகிழ்ச்சியும் இந்த மிதுனத்திற்கு தரதில்லை. குரு சுக்கிரன் தருவது இதைத்தான். கடகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கடகத்தில் பிறந்தவருக்கு குரு சுக்கிரன் எதை தருகிறார்கள், முதல்ல குரு எதை தரார், 6ஆம் இடத்தின் பலனை, தனுசு மனை என்பது 6ஆம் மனை என்பது 6ஆம் இடத்தின் பலனை தருகிறார். அதுபோல தனுசு மனை என்பது மீனமனை என்பது லக்னத்திற்கு 9ஆம் மனை. அப்ப 6, 9ஆம் வீட்டின் பலனை தான் தருகிறார். அப்ப கடகத்தில் பிறந்தவருக்கு கடன் எப்படி இருக்கும், எதிரி எப்படி இருக்கும், நோய் எப்படி இருக்கும், வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும், ஜாதகர் வேலை எப்படி அமையும், இதனாலலாம் லாபம் பண்ணுவார்னா குரு யோகமா இருக்கணும், இதனாலலாம் செலவு பண்ணுவார்னா குரு அவயோகமா இருந்தா கண்டிப்பா கடகலங்களுக்கு கடன் நோய் எதிரியால சிரமப்படுவார். அதுபோல 9ஆம் இடத்தின் வாயிலாக தான தர்ம சிந்தனைகள் எப்படி ஜாதகருக்கு இருக்கும், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறுதிகள் எப்படி இருக்கும், அதுபோல பயணங்கள், வெளிநாட்டுல செட்டில்மெண்ட், அன்சைட் செட்டில்மெண்ட்லாம், தன் ராஜ்யம் இல்லாமல் வேறு ராஜ்யத்தில், பிறந்த ராஜ்யத்தில் ஒருத்தர் நிலையா தங்குவாரான்றத இந்த 9ஆம் இடத்தின் வாயிலா
உறுதிப்படுத்துறோம். இந்த 9ஆம் இடம் தந்தை, தந்தை வழி உறவுகள். இதுல முக்கியமான விஷயம், சக வயதுள்ள நபர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது ஜாதகருக்கு கிடைக்குமா? ஏன்னா ஒரு சரியான வயதுல திருமணம், சரியான வயதுல குழந்தைகள், சரியான வயதுல ஜாதகருக்கு பெரும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைவு இந்த மீனமனை தான் எடுத்துக்குது. அப்ப 6, 9ஆம் வீட்டின் பலனை தான் கடகத்திற்கு கொடுக்க போகிறார். சுக்கிரன் எதை தருகிறார்? துலாம் வீட்டின் வாயிலாக 4ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை செய்வார். அதாவது நல்ல வீடு, நல்ல வாகனம், வசதி வாய்ப்புகள், கல்வி அமைவுகள், தாயாரை பற்றி சொல்கிறது. ஜாதகருடைய உடல் திராணி 6ஆம் இடம் சொன்னால் ஒரு வலுவான உடலை பெற்றிருப்பாரான்னு சொல்லுது. அதுபோல மற்றொரு வீடான ரிஷபத்தின் மூலயமாக 11ஆம் வீட்டின் பலனை செய்கிறார். 11ஆம் வீட்டின் பலன் சுக்கிரன் என்னெல்லாம் செய்கிறார்னா, ஒரு மறு திருமணம், முதல் திருமணம் சாதகமா இல்ல, மறு திருமணம் எப்படி அமைன்றது சொல்றார். லாபம், வாழ்க்கையில ஜாதகர் எது நினைச்சாலும் அதுல திருப்தி அடைவாரா அப்படின்றதையும், ஜாதகருக்கு முன்பு பிறந்த சகோதரர்கள் சகோதரியால் ஆதாயம் உண்டான்றதை சொல்லிடுறார். அப்ப கடகத்திற்கு குரு சுக்கிரன் தருவை இந்த பலன்கள், இந்த ஆதிபத்திய பலனை மட்டும்தான் செய்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்மத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, குரு என்ன தருகிறார்? 5ஆம் வீடு, தனுசு மனை 5ஆம் வீடாக வருவதனால் 5ஆம் வீட்டின் பலம். 5ஆம் வீட்டின் பலன் என்னெல்லாம் இருக்கு? தர்மத்தில் பிறந்தவருக்கு குழந்தை எப்படி இருக்கும்? ஜாதகருடைய மனம் எப்படி? ஜாதகர் பூர்வீகத்தினால் ஆதாயம் பெறுவாரா, இல்ல ஆதாயம் பெறமாட்டாரா அப்படின்றத சொல்லுகிறது. கற்பனை திறன், விளையாட்டு திறன்களையும் மேம்பாட்டு திறனையும் கல்வி சார்ந்த ஆராய்ச்சி படிப்புகளையும் உறுதிப்படுத்துது. அப்ப இந்த 5ஆம் இடத்து யோகமா இருந்துச்சுன்னா இதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். 5ஆம் இடம் அவயோகமா இருந்ததுன்னா இதெல்லாம் சிரமப்படுவார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப சிம்மத்தில் பிறந்தவருக்கு குழந்தையை உறுதிப்படுத்துவது குரு காரகரே ஆதிபத்தியம் வருகிறார். அப்புறம் மற்றொரு அமைகள்ல மீனமனைக்கு ஆதிபத்தியம் வருகிறார். மீனத்தின் மூலியமாக 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை செய்கிறார். மீன வீட்டுல 8ஆம் இடம் என்னெல்லாம் செய்யும்? ஜாதகருக்கு இடமாற்றத்தை பற்றி சொல்கிறது, வெளிநாடு பயணங்களை பற்றி சொல்கிறது, ஒரு இடத்துல பிறந்து வேறிடம் ஆட்சி பிறப்பதை பற்றி சொல்கிறது, நஷ்டத்தையும் சொல்லுது, ஆயுளையும் சொல்கிறது, ஜாதகருடைய உயிர் எத்தனை காலங்கள் இந்த பூமியிலே பிரவேசம் செய்யும்ன்றதை சொல்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த மீனமனையின் வாயிலாக வெளியில் சொல்ல முடியாத பெருமணங்கள் எப்படி அமையும், அந்த திடீர் பெருமணங்கள் பிறருடைய சொத்துக்களையும் இந்த மீனமனை உறுதிப்படுது. அதாவது 8ஆம் ஆதிபத்தியத்தின் வாயிலாக குரு சிம்மத்திற்கு தர கடமைப்படுகிறார். இதுதான் குரு தருகிறார். சுக்கிரன் எதை தருகிறார்? துலாமனையின் வாயிலாக 3ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களை செய்கிறார். 3ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகம் ஜாதகருக்கு பிறகு பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டா, இல்ல ஆதாயம் இல்லையான்றதை சொல்றார். அதுபோல ஜாதகருடைய தன்னம்பிக்கை, தீரியம், அட்வென்ச்சர் ஸ்கில், புகழ், இதெல்லாம் 3ஆம் இடத்தின் வாயிலாக சொல்றார். கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் உறுதிப்படுத்துறார். அதுபோல மற்றொரு மனையான ரிஷப மனையின் மூலயமாக 10ஆம் இடத்தின் பலனை செய்கிறார். 10ஆம் இடம் என்னெல்லாம் செய்யுது? ஜாதகருக்கு எப்படி தொழில் அமையும், ஜாதகருக்கு பதவி அதிகாரம் எப்படி இருக்கும், இந்த பிறவியிலே எதை செய்து சமூகத்துல திருப்தி அடைய போகிறார்ன்றத சொல்லுது. அப்ப குரு சுக்கிரர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு இதைத்தான் தருகிறார். இந்த மாதிரியான பலனை தான் தருகிறார். இது யோக நிலையில இருந்தா இந்த ஆதிபத்திய பலன்கள் யோகமாகவும், அவயோக நிலையில இருந்தால் சிரமமாகவும் கிடைக்குது. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னி லக்னத்தில் ஜனனித்தவருக்கு குரு சுக்கிரன் எதை தருகிறார்கள்? கனியை பொறுத்தவரைக்கும் குரு முதல்ல எதை தருகிறார்? தனுசு மனையின் வாயிலாக 4ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தை செய்கிறார். தனுசு மனையின் வாயிலாக குரு 4ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகம், நல்ல வீடு, வாகன வசதிகள், வித்தைகளில் ஆதாயம், அதுபோல உறுதியான உடல் தேகம், தாயினால் ஆதாய அமைவுகள் அல்லது தாய் சார்ந்த காரகங்களை இந்த 4ஆம் இடத்தின் வாயிலாக குரு தான் தர. குரு நல்லா இருந்தா இதெல்லாம் யோகமா கிடைக்கும். அதுபோல மீனத்தின் வாயிலாக 7ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களை செய்கிறார். 7ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகம் என்ன வருது? நண்பரை பற்றி சொல்லுது, கூட்டாளிகளை பற்றி சொல்கிறது, ஒப்பந்த தொழில்களை பற்றி சொல்கிறது. முக்கியமான விஷயம் வாழ்க்கைகள், வாழ்க்கை துணை, வரக்கூடிய கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாருன்னு சொல்றது. அப்ப இந்த 2 ஆதிபத்திய காரகங்களை தான் குரு தர. குரு யோகமா இருந்தாலும் இந்த 2 ஆதிபத்திய காரகங்களும் நல்லா இருக்கும். குரு அவயோகமா இருந்தாலும் இந்த 2 சற்று ஜாதகருக்கு சிரமத்தை, மன திருப்தியை கொடுக்காம இந்த பிறவையிலேயே சிரமப்படுத்தும். சுக்கிரன் எதை தருகிறார்? 2ஆம் துலாமனை 2ஆம் ஆதிபத்திய காரகம் வருவதனால 2ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகம், அதாவது வீடு எப்படி அமையும், குடும்பம் எப்படி அமையும், ஜாதகருக்கு அடிப்படை கல்விகள் எப்படி இருக்கும், வாக்கு சாதுரியம் எப்படி இருக்கும், கஜானா என்று சொல்லக்கூடிய படம் எப்படிப்பட்ட இருப்பில், கையிருப்பில் ஜாதகருக்கு இருக்கும்னு சொல்லுது. அதுபோல ரிஷபமனை மற்றொரு ஆதிபத்தியம் 9ஆம் மனையாக வரும். இப்ப இந்த 9ஆம் வீட்டு ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாக சுக்கிரன் எதை தருகிறார்னா, சக வயதுள்ள நபர்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை சுபகாரியங்களையும் சுக்கிரன் தான் உறுதிப்படுத்துறார். சுக்கிரன் சரியில்லைன்னா ஜாதகர் கனியில பிறந்தவர் எல்லா பாக்கியங்களுக்கும் வாழ்க்கையில் போராட போகிறார். அதுபோல 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் வாயிலாக தந்தையை பற்றி சொல்கிறார், தந்தையுடைய உறவுகளை பற்றி சொல்கிறார், ஜாதகர் தான தர்மங்களை செய்யக்கூடிய நபரான்றதை சொல்றார். அதுபோல இந்த 9ஆம் இடத்தின் வாயிலாக ஜாதகர் வெளிநாட்டு குடியுரிமை, தூரதேச பயணங்களையும் உறுதிப்படுத்துகிறார். அப்ப கன்னியில் பிறந்தவருக்கு சுக்கிரன் தரக்கூடியது இந்த ஆதிபத்திய காரகங்களைத்தான் செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறோம். இது கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு.
அதுபோல ஒரு ஜாதகர் துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு சுக்கிரன் எதை தேவை போகிறார். துலாத்திலே பிறந்தவருக்கு குரு என்னதான் இயற்கையிலே 100% சுவர் என்றாலும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் காரகங்களிலே அவயோக கிரகமாகத்தான் வரையறுக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு துலாத்திற்கு எதை தருகிறார். துலாம் லக்னத்திற்கு 3ஆம் மனையாக தனுசு மனை அமைவதனால் 3ஆம் ஆதிபத்திய காரகங்களை குரு செய்கிறார். 3ஆம் ஆதிபத்திய காரகங்கள் என்னெல்லாம் வருது, ஜாதகருக்கு பிறகு பிறந்த குழந்தைகள், அதாவது சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டான்றதை சொல்றார். தன்னம்பிக்கையை பற்றி சொல்கிறது, கீர்த்தி புகழை பற்றி இந்த தனுசு மனை சொல்கிறது. தனுசு துலாத்துல பிறந்த புகழ் பெறா குரு நல்லா இருக்கும், சகோதரனால் லாபம் கிடைக்குன்னா குரு நல்லா இருக்கணும். துணிச்சல், தன்னம்பிக்கை, சமூக அக்கறை கொண்ட நபரான்றதை குருதான் உறுதிப்படுத்தணும். அப்ப 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் வாயிலாக இந்த ஒரு நிலையை கொடுக்கிறார். இது கம்யூனிகேஷன் விஷயங்களையும் இந்த குரு தான் கொடுக்கிறார். மற்றொரு ஆதிபத்தியம் மீனமனையானது 6ஆம் ஆதிபத்தியமா வருது. அப்ப 6ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களையும் குரு தான் செய்கிறார். துலாத்துல இருக்க ஒரு நல்ல வேலையில இருக்குன்னா குரு தான் காரணம், வேலை அதிகாரங்களுக்கு குரு தான் காரணம். அதோட மட்டும் இல்லாம எதிரி நம் வம்பு வழக்குகளை வெற்றி பெறினாலும் குரு தான் சொல்லணும். அப்ப வம்பு வழக்கு நோயை பற்றி சொல்லுது, வேறிடம் ஊழியம் செய்வதை பற்றியும் இந்த குரு தான் சொல்றாரு. இந்த ஆதிபத்திய காரகங்கள் நல்ல முறையில் இருக்குன்னா துலாத்துக்கு குரு யோகமா இருக்கணும். குரு எப்பொழுது யோகப்படுவார், இயற்கை திரிகோணாதிபதியோட, அதாவது லக்ன திரிகோணாதிபதி தொடர்புட ஸ்தான பலம் குறைந்து பெற்றிருந்தா யோகம் பண்ணுவார். இதைத்தான் குரு தரப்போகிறார். அதுபோல சுக்கிரன் எதை தரப்போகிறார். ரிஷபத்துல பிறந்தவருக்கு துலாமனையின் வாயிலாக ரிஷபத்தில் துலாமனையின் வாயிலாக லக்ன ஆதிபத்தியத்தை பெறுகிறார், 1ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை பற்றி பெறுகிறார். அப்ப துலாத்திற்கு சுக்கிரன் எதை தராருன்னா முதல்ல ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன், லக்னாதிபதியே அமைகிறதுனால எண்ணம் செயல்திறன், சக மனிதர்களிடம் எப்படி சமூகத்துல பிரயோகப்படுத்த போகிறார், பலனை எப்படி அனுபவிக்க போகிறார், சக மனிதர் தரதா இருக்கட்டும் பிரபஞ்சம் தரதா இருக்கட்டும் அதை எப்படி எதிர்கொள்வார் என்றத சுக்கிரன் தான் சொல்லுது. சுக்கிரன் வளர்த்தார் தான் எதையும் தன்னம்பிக்கையோடு எதையுமே ஒரு அனுபவமாக ஒரு திருப்தியாக அனுபவித்து செல்வார். அப்ப ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன், சக மனிதர் கொடுக்கிறது பிரபஞ்சம் கொடுப்பதை சுக்கிரன் தான் எப்படி அனுபவிக்க போகிறார் சொல்லுது. அதுபோல ரிஷபமனையின் வாயிலாக 8ஆம் இடம் பெறுகிறது. இந்த 8ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தை செய்கிறார். அப்ப இடமாற்றத்தை பற்றி சுக்கிரன் தான் சொல்றார், லக்னத்தையும் அவர் தான் சொல்றார், ஆயுளையும் அவர் தான் சொல்றார். எத்தனை ஆயுள்கள் உண்டு, இடமாற்றத்தை சொல்கிறார், வெளிநாடு வாழ்க்கையை சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாம நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், விபத்துகளையும் இதே சுக்கிரன் தான் சொல்கிறார். எப்படி இருக்கும் வாழ்க்கையில விபத்துகள் அனுபவிப்பாரா, விபத்துகளை அனுபவிக்க மாட்டாரா, இதெல்லாம் இந்த சுக்கிரன் தான் சொல்கிறார். அப்ப குரு சுக்கிரன் துலாத்திற்கு இந்த பலனைத்தான் தருகிறார்கள், இந்த ஆதிபத்திய பலனைத்தான் தருகிறார்கள். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு சுக்கிரன் எதை தருகிறார்கள். முதல்ல குரு எதை தருகிறார், விருச்சகத்திற்கு தனுசு மனை 2ஆம் ஆதிபத்தியம் பெறுகிறது. அப்ப 2ஆம் ஆதிபத்திய காரகங்களை குரு செய்கிறார். அதாவது ஜாதகருக்கு குடும்பம் எப்படி உருவாகும், ஜாதகர் பிறரிடம் எப்படி வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார், ஜாதகருக்கு அடிப்படை அறிவு எப்படி இருக்கும், கஜானா என்று சொல்லக்கூடிய குடும்ப சொத்துக்கள், குடும்ப பணம், கையில் எப்படிப்பட்ட பணம் இருக்கும்ன்றத இந்த குரு தான் சொல்றாரு. அப்ப பணத்தை, குடும்பத்தை, அடிப்படை அறிவை, வாக்கு சாதுரியத்தையும் உணவு வழக்க வழக்கங்களையும் இந்த குரு சொல்கிறார். இது 2ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாக. மற்றொரு ஆதிபத்தியமாக மீனமனை 5ஆம் இடம் வருகிறது. அப்ப 5ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களை குரு தான் செய்கிறார். ஒரு விருச்சக லக்னக்காரருக்கு நல்ல குழந்தை இருக்குமான்றத குரு தான் சொல்றார், ஜாதகருடைய மனநிலைமையை குரு தான் சொல்றார், முன்னோர்களை பற்றி குரு தான் சொல்கிறார். அதுபோல பூர்வ புண்ணியத்தினால் ஆதாயம் கிடைக்குமான்றது குரு சொல்றார். ஜாதகருடைய கற்பனை திறன், அறிவு திறன், எக்ஸ்ட்ரா ஒரு 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 விதமான இல்யூஷன், வேறொரு உலகத்தில் புது அறிவுகளையும் புது கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல குரு தான் சொல்கிறார். இதைத்தான் குரு விருச்சக லக்னத்திற்கு தரப்போகிறார். இது குரு யோகமா இருந்தா ஆதிபத்திய ரீதியில நல்ல பலனா கிடைக்கும், அவயோகமா இருந்தா அந்த ஆதிபத்திய காரகங்களை செயல கடின பலனை கொடுக்கிறார். சுக்கிரன் எதை தரப்போகிறார் விருச்சகத்திற்கு, ரிஷபமனையின் வாயிலாக 7ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் 7ஆம் வீட்டின் ஆதிபத்திய காரகங்களை செய்ய போகிறார். சுக்கிரன் என்னெல்லாம் செய்ய முடியும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்குமா, வாழ்க்கை துணையை பற்றி சொல்லுது, நண்பரை பற்றி சொல்கிறது, கூட்டு தொழிலை பற்றி சொல்கிறது, ஜாதக சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களின் மத்தியில எப்படி இருக்கும் தொடர்புன்றத உறுதிப்படுத்துது. எதிர் 180 டிகிரி என்பதனால் யாரை சந்தித்தாலும் சந்திக்கும் நபர் எப்படிப்பட்டவர் என்பதை சுக்கிரன் சொல்கிறது. அதுபோல மற்றொரு ஆதிபத்தியமாக 12ஆம் ஆதிபத்தியம் பெறுகிறதுனால் 12ஆம் ஆதிபத்திய காரகங்களையும் செய்கிறார். ரிஷபத்திற்கு, அதாவது விருச்சகத்தில் பிறந்தவருக்கு 12ஆம் ஆதிபத்தியத்தை துலாம் பெறுவதனால் ஆதிபத்திய காரகமாக இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அமையும், வெளிநாடு பயணம் எப்படி இருக்கும், வாழ்க்கையில எதை எப்படி திருப்திகரமாக அனுபவிப்பார் என்றதை சொல்லுது. அதுபோல வியூக வணிகங்கள், முதலீடுகளால் லாபம் பெறக்கூடிய விஷயங்களையும் சொல்லுது. ஆன்மீக எண்ணங்களையும் இறை சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் பற்றி இந்த 12ஆம் இடத்தின் வாயிலாக
இந்த சுக்கிரன் சொல்கிறார். அப்ப விருச்சிகத்தில் பிறந்தவருக்கு குரு சுக்கிரன் இந்த ஆதிபத்திய காரகங்களை தான் செய்ய கடமைப்படுகிறார்கள். இது விருச்சக லக்னத்திற்கு. தனுஷு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுஷில் ஒரு ஜாதகர் ஜனனித்து குரு என்ன தருகிறார்? முதல்ல தனுஷு மனை லக்னாதிபத்தியமா வர்றதுனால 1ஆம் வீட்டின் ஆதிபத்திய காரகங்களை செய்கிறார். அப்ப ஜாதகருடைய மனநிலைமையை உறுதிப்படுத்துகிறார். ஜாதகர் எப்படிப்பட்டவர், எண்ணம் செயல்திறனை உறுதிப்படுத்துகிறார். சக மனிதர் பிரபஞ்சம் கொடுப்பதை எப்படி எடுத்துக்கொண்டு பயணப்பட போகிறார்ன்றத குரு சொல்கிறார். குரு எடுத்தா எல்லா யோகமா அனுபவிக்க போகிறார். குரு வலுவில்லை, வலுவிழந்தால் எல்லா பலனையும் திருப்திகரம் இல்லாமல் அனுபவிக்க போகிறார். மற்றொரு ஆதிபத்திய வீடான மீனமனையையும் பெறுகிறார். இந்த மீனமனை லக்னத்திற்கு 4ஆம் ஆதிபத்தியம் வர்றதுனால 4ஆம் ஆதிபத்திய காரகங்களை குருவே செய்ய கடமைப்படுகிறார். அப்ப தனுஷு லக்னத்தில் பிறந்தவருக்கு 4ஆம் ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாக வீடு மனைகள், சொத்து சுகங்கள், தாயார், கல்வி, உடல் ஆரோக்கியம், தேக வலு இதெல்லாம் பத்தி உறுதிப்படுத்துறார். சொத்து சுகங்களோட முக்கியமான விஷயம் கிரியேட்டிவிட்டி, அந்த கல்வி பட்டப்படிப்புகளையும் உறுதிப்படுத்துறார். இந்த 2 ஆதிபத்திய காரகங்களையும் குரு செய்கிறார். யோகமா இருந்தா இது நல்ல முறையில கிடைக்குது, அவயோகமா இருந்தா இதில் கிடைக்காமல் சிரமப்படுகிறார். குரு பாதிச்சிருந்தா கல்வி கிடையாது, தனுஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு தாயார் கிடையாது, இது உறுதியான பலன். இது போன்ற ஆதிபத்திய காரங்களை குரு செய்கிறார். இப்ப சுக்கிரன் என்ன தரார்? பொதுவா தனுஷிற்கு சுக்கிரன் அவயோக காரகம். எனினும் தனுஷு மனைக்கு ரிஷப மனை 6ஆம் ஆதிபத்தியமாக வர்றதுனால 6ஆம் வீட்டின் ஆதிபத்திய காரகத்தை செய்கிறார். தனுஷில் பிறந்த ஒருவர் நல்ல வேலையில இருக்கும்னா அதுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும். நல்ல வேலை அதிகாரங்களை சுக்கிரன் சொல்றார். நோய் நொடிகளை பற்றி சுக்கிரன் சொல்கிறார். வம்பு வழக்குகளை பற்றி சொல்கிறார். எதிரியை பற்றி சொல்கிறார். கடனை பற்றி சொல்கிறார். இதெல்லாம் ரிஷபத்திற்கு சுக்கிரன் தான். சுக்கிரன் யோகமா இருந்தா அதெல்லாம் நல்ல முறையில கிடைக்கும். சுக்கிரன் அவயோகமா இருக்கிறார்னா இதனால் சிரமப்படுவார். ஒரு நல்ல முறையில இருந்தா என்ன கிடைக்கும்? நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கடன் கிடைக்கும். கடனை வச்சு வாழ்க்கையை மேம்படுத்திப்பார். சிறுக சிறுக அடைச்சு அதில் வெற்றி பெறுவார். எந்த நோய் வந்தாலும் நிவர்த்தி கிடைக்கும். எது யார் வந்தாலும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதே தோல்வி என்றால் எதிரிகளால் சிரமப்படுவார், நோயா கஷ்டப்படுவார், கடனால் கஷ்டப்படுவார்ன்ற விதிதான். அப்ப லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்திய காரகம். மற்றொரு வீடான துலாம் 11ஆம் அமைகிறதுனால லக்னத்திற்கு 11ஆம் ஆதிபத்திய காரகத்தையும் சுக்கிரன் தான் செய்யணும். என்ன மாதிரி செய்யணும் துலாத்திற்கு? அதாவது துலாம் வீட்டுல சுக்கிரன் என்ன செய்யணும்? இவருக்கு முதல் திருமணம் சாதகமா இல்ல, மறு திருமணம் எப்படி அமையன்றதை துலாம் சொல்லுது. மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டுன்றது இந்த துலாமனை சொல்கிறது, அதாவது சுக்கிரன் சொல்கிறார். அதுபோல வாழ்க்கையில ஆசை எல்லாம் நிறைவேறுமா? ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவது என்பது மனிதனுக்குள்ளான இயல்பு குணம். அந்த இயல்பு குணம் எல்லோருக்கும் இருக்கு. அது சரியாக சரிவர சரியான நிலையில் அதை வெற்றி அடைவாரான்றதா இந்த துலாமனையின் ஆதிபத்திய காரகம் பெற்ற சுக்கிரன் சொல்கிறார். அப்ப தனுசுல இருக்கிற வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு கூடிய அனுபவத்தை பெற வேண்டும், லாபத்தை பெற வேண்டும் என்றால் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்ப இந்த காரகங்களை தான் தனுஷில் பிறந்தவருக்கு குருவும் சுக்கிரனும் தரப்போகிறார். மகரத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்தவருக்கு குரு சுக்கிரன் எதை தருகிறார்? முதல்ல குரு பகவான். குருவை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு மீனமனையானது 3ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறது. அப்ப 3ஆம் வீட்டின் பலனை குரு தான் செய்யணும். 3ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரணமாக ஜாதகருக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் அதாவது பிறகு பிறந்த நபர்களால் ஆதாயம் உண்டா? சகோதர சகோதரிகளுடைய நிலையை பற்றி சொல்கிறது. சமூகத்திலே புகழ் பெறுவார் என்ற கீர்த்தி நிலையை பற்றி சொல்கிறது. தன்னம்பிக்கையை பற்றி சொல்கிறது. கம்யூனிகேஷனை பற்றி சொல்கிறது. ஜாதகருடைய வீரிய தீரிய குடும்ப சுகங்களை பற்றி சொல்கிறது. இந்த 3ஆம் இடத்தின் வாயிலாக இதெல்லாம் குரு நல்லா இருந்தா யோகமா கிடைக்கும். குரு நல்லா இல்லைன்னா ஜாதகர் சிரமப்படுவார். அதுபோல மற்றொரு ஆதிபத்திய வீடான தனுசு மனை 12ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறது. அப்ப 12ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தையும் மகரத்தில் பிறந்தவருக்கு குரு தான் தரணும். அப்ப குரு 12ஆம் இடத்தின் வாயிலாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டால் லாபம் பெறுவாரா இந்த ஜாதகர்? மகரத்தில் பிறந்தவருக்கு குரு தான் குறிக்கிறார். வாழ்க்கையை திருப்தி பெறுவாரா? வாழ்க்கையில எதை அனுபவிச்சாலும் திருப்தியே இல்லப்பா, அந்த திருப்தி மனப்பான்மையை குரு தான் குறிக்கிறார். வெளிநாடு பயணங்களை குரு தான் குறிக்கிறார். பயணங்களினால் கிடைக்கக்கூடிய சயனங்களை ஜாதகர் நல்ல முறையில் அனுபவிப்பாரான்றதையும் இந்த குரு தான் குறிக்கிறார். ஆன்மீக சிந்தனை, இறை வாழ்க்கையை பற்றி இந்த குரு தான் குறிக்கிறார். மோட்ச பாவம் என்பதனால் ஜாதகர் வாழ்க்கை திருப்தியை, எஸ்பெஷலி குரு வெளிநாடு பயணம், இன்வெஸ்ட்மெண்டை குறிக்கிறார். இந்த 2 ஆதிபத்திய காரங்களில் தான் மகரத்திற்கு குரு குறிக்க போகிறார். சுக்கிரன் இதெல்லாம் குறிக்கிறார். மகரத்திற்கு முதல் ஆதிபத்திய வீடாக ரிஷபம் 5ஆம் வீடு வருகிறது. இந்த 5ஆம் ஆதிபத்திய காரங்களை சுக்கிரன் தான் செய்யணும். அப்ப சுக்கிரன் எதை தெரிகிறார்? குழந்தையை பற்றி. காரகர் குரு, ஆனா மகரத்திற்கு குரு சுக்கிரன் தான் குழந்தையை குறிக்கணும். குழந்தையை பற்றி சொல்கிறார். ஜாதகருடைய மனநிலையை சொல்கிறார். கிரியேட்டிவ் ஸ்கில், முன்னோர்களை பற்றி சொல்கிறது. பூர்வ புண்ணிய ஆதாயம் உண்டான்றதை சொல்கிறது. மகிழ்ச்சி மனநிலைமை, இதெல்லாம் இந்த சுக்கிரன் தான் குறிக்கிறார் மகரத்திற்கு. அதுபோல மற்றொரு வீடு துலாமணியானது 10ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் தொழில் எப்படி அமையும்? ஜாதகர் சக மனிதர்களிடம் எதை ஜீவனமாக செய்து வெற்றி அடைய போகிறார்? எதை ஜீவனமாக செய்ய பிறந்தார்? அதுபோல அதிகார பதவிகளை பற்றி
இந்த சுக்கிரன் தான் உறுதிப்படுத்துகிறார். அப்ப சுக்கிர பகவான் மகரத்திற்கு இதைத்தான் தரப்போகிறார். குரு சுக்கிரர்கள் இந்த 4 ஆதிபத்திய காரகங்களை மட்டும்தான் செய்ய கடமைப்படுகிறார்கள் மகரத்தில் பிறந்தவர்க்குன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல ஒரு மனிதர் கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்தவருக்கு குரு சுக்கிரன் எதை தருகிறார்கள்? முதல்ல குரு பகவான் கும்பத்திற்கு 2ஆம் மனையாக மீனம் வந்து 2ஆம் ஆதிபத்திய காரகத்தை குரு செய்கிறார். 2ஆம் ஆதிபத்திய காரகங்கள் என்னெல்லாம் வருது? மீனத்திற்கு வாக்கு எப்படி இருக்கும்? ஜாதகர் எப்படி சமூகத்துல பிரயோகப்படுத்த போகிறார் வார்த்தைகளை குரு சொல்றார். குடும்பம் எப்படி இருக்கும்? வருமானம் குடும்பத்துல எப்படி இருக்கும்? சேருமா? குடும்பத்துல கஜானா நல்லா இருக்குமான்றது சொல்லுது. அடிப்படை கல்வி அறிவுகளை பற்றி இந்த குரு பகவான் சொல்கிறார். உணவு பழக்க வழக்கங்களை பற்றி இந்த குரு பகவான் சொல்கிறார். அதுபோல மற்றொரு ஆதிபத்தியமாக தனுசு மனை 11ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால 11ஆம் ஆதிபத்திய காரகத்தையும் குரு தான் சொல்லணும். ஜாதகர் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறுமான்றதை குரு சொல்கிறார். முதலில் திருமணம் பொய்த்து போக மறு திருமணங்களில் ஆதாயம் உண்டா என்பதை குரு சொல்கிறார். லாப பலனையும் மறு திருமண அமைவுகளையும் குரு சுட்டிக்காட்டுகிறார். இவருக்கு முன்பு பிறந்த உடன் பிறந்தார்களினுடைய நிலையை பற்றி இந்த குரு பகவான் சொல்கிறார். இந்த ஆதிபத்திய காரகங்களை தான் குரு கும்பத்திற்கு கொடுக்க போகிறார். சுக்கிரன் எதை தருகிறார்? முதல் ஆதிபத்திய மனையான ரிஷபத்தின் மூலியமாக 4ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் ரிஷபமனை பெறுவதனால் கும்பத்தில் பிறந்தவருக்கு வீடு எப்படி இருக்கும்? சொத்துக்கள் எப்படி சேரும்? கல்வி உயர்கல்வி எப்படி இருக்கும்? வித்தைகளில் வல்லவராவாரான்றத இந்த சுக்கிர பகவான் சொல்கிறார். தாய் ஆதாயம் உண்டான்றத சுக்கிரன் சொல்கிறார். மினுமினுக்கக்கூடிய அதாவது வலுவான தேகம் உடையவரான்றத இந்த சுக்கிர பகவான் சொல்கிறார். மற்றொரு ஆதிபத்திய வீடான துலாத்தின் மூலியமாக 9ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். இந்த 9ஆம் இடம் ஆதிபத்தியன்றதுனால இதே சுக்கிரன் என்னெல்லாம் சொல்றாருன்னா தாய் தந்தை இருவரையுமே சுக்கிரன் தான் சுட்டி காட்டுறார். இருவரையுமே சுக்கிரன் தான் கும்பத்திற்கு சுட்டி காட்டுகிறார். 9ஆம் இடத்தின் வாயிலாக தந்தை எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்லுது. தந்தை வழி உறவுகளை பற்றி சொல்கிறது. தான தர்ம சிந்தனைகளை பற்றி சொல்கிறது. அதுபோல 9ஆம் இடத்தின் வாயிலாக ஆன்மீக எண்ணத்தோடு கூடிய தொலைதூர பயணங்கள், வெளிநாடு செட்டில்மெண்ட்டை பத்தி ஜாதகருக்கு இந்த சுக்கிரன் தான் சொல்கிறது. அதுபோல ஜாதகருக்கு கொடை வள்ளலாக இருப்பாரா? சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஜாதகருக்கு சரியா நடக்குமான்றது இந்த சுக்கிரன் சொல்கிறது. அப்ப ஆதிபத்தியத்தின் வாயிலாக இந்த 4 ஆதிபத்திய காரகங்களை மட்டும்தான் கும்பத்திற்கு செய்ய போகிறார் இந்த குரு சுக்கிரன். மீனத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கீங்க. மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த குரு சுக்கிரன் எதை தருவார்கள்? எதை தருகிறார்கள்? மீன லக்னத்திற்கு முதல்ல லக்ன ஆதிபத்தியத்தை குரு பெறுகிறார், 1ஆம் வீட்டை. அப்ப குரு எதெல்லாம் தருகிறார்? ஒரு மனிதன் மீனத்தில் பிறந்தவருக்கு எண்ணம், செயல்திறன் எப்படி இருக்கும்? சக மனிதர் பிரபஞ்சம் கொடுக்கிறதை எப்படி அனுபவிக்க போகிறார்? அதனால் என்ன ஆதாயம்? லக்ன உருவான சிந்தனை வலுவை பற்றி இந்த மீனத்திற்கு குரு தான் குறிக்கிறார். மற்றொரு ஆதிபத்திய வீடான தனுஷின் மூலியமாக 10ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் மீனத்தில் பிறந்தவருக்கு தொழில் எப்படி செய்ய போகிறார்? சமூகத்துல எந்த மாதிரி ஜீவனம் செய்து இந்த வாழ்க்கையை சமூகத்தில் நடத்த போகிறார்? சக மனிதர்களிடம் வளம் வர போகிறார் என்பதையும் அதிகார பதவிகளை பற்றியும் சுட்டிக்காட்டுகிறார் குரு மீனத்தில் பிறந்தவருக்கு. சுக்கிரன் எதை தருகிறார்? முதல் மனையாக ரிஷபமனை வருவதனால் 3ஆம் ஆதிபத்தியம் வருகிறது. இந்த 3ஆம் ஆதிபத்திய காரகங்களை மீனத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் தான் செய்யணும். ஒரு தைரியமான நபரா இருப்பாரான்றத மீனத்தில் பிறந்தவரை சுக்கிரன் சொல்லுது. புகழ்பெற்ற நபரா இருப்பாரா? சகோதரர், இவருக்கு பிறகு பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபம் கிடைக்குமான்றத சுக்கிரன் சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாம அட்வான்சஸ்கள், சமூகத்தை முன்னின்று பிறருக்காக ஒரு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலையும் இந்த சுக்கிரன் தான் சொல்கிறார். இல்வாழ்க்கை வீரிய சுகங்களையும் இந்த சுக்கிரன் தான் சொல்கிறார். மற்றொரு மனையாக துலாமனை அமைந்து அது 8ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் 8ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களையும் சுக்கிரன் தான் செய்யணும். 8ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரணமாக ஆயுளை பற்றி சொல்கிறார். ஜாதகருக்கு ஆயுள் எப்படி இருக்கும்? அதுபோல இடமாற்றத்தினால் லாபம் பெறுவாரா? பிறருடைய சொத்துக்கள் கிடைக்குமா? வழக்கு, தண்டனைகள், சிறைவாசம் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் இந்த 8ஆம் இடம் சொல்லுது. நஷ்டத்தை சொல்லுது. நல்ல பலனாக இடமாற்றம் கூடி தூரதேச வாழ்க்கை, வெளிநாடு அமைவுகள், எதிர்பாராத தனம், நல்ல ஆயுளை பற்றி இவர் தான் சொல்றார். இந்த 8ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களை சுக்கிரன் செய்கிறார். அப்ப மீனத்தில் பிறந்தவருக்கு குரு சுக்கிரன் இந்த 4 ஆதிபத்திய காரகங்களை தான் தருகிறார் என்றதை நாம உறுதிப்படுத்துறோம். சோ இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் குரு சுக்கிரன் எந்த பலனை தருகிறார், எதை தருகிறார்கள் பார்த்தோம். இதுதான் ஆதிபத்திய பலன். இந்த பலனை தான் செய்ய போகிறார். நல்லா இருந்தா யோகமா செய்ய போகிறார், நல்லா இல்லைன்னா அவயோகமா செய்ய போறார். இதான் விதி. அவர் எப்போ வலுப்பாருன்றத சேனல்ல நம்ம நிறைய வீடியோல சொல்லி இருக்கிறோம். சோ இதைத்தான் குரு சுக்கிரன் தரும். மற்றபடி பொதுவான காரகங்களை அவர் செய்வதில்லை என்பதை உறுதிப்படுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.